ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரைட் மாதிரி தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பைக்னால் இது வரைக்கும் ரைட் பண்ணி நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இது மாதிரி நான் எங்கேயும் ரைடும் போடலை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் போகிறோம். அஃபிஷியலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடுன்னு நினைக்கிறேன். நிறையா டைம் பைக் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் கேமரா வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து வந்து இப்போ இங்கேருந்து மீன்ஸ் நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ரைடுங்க. ஒரு 250 கிலோமீட்டரு நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் இப்போயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சங்ககிரியிலேருந்து வந்துட்டுருக்கேன். சேலம் கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இங்கே நாமக்கலை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நேராக இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி டுவோர்ட்ஸ் டு பொள்ளாச்சி. அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ரைட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் வீடியோ எடுக்கல இல்லை. ஸோ அதனால் இந்த தடவை வீடியோ போடுவோம், என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. எஸ், நம்மளோட பைக் வந்து பார்த்திங்கன்னா CB200X. நான் இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து CB200X வந்து பார்த்துருப்பீங்க. 3 to 4 days முன்னாடி 2 ஓனர்ஷிப் ரிவ்யூமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது நான் இந்த பைக்கில் ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், வண்டி எந்த அளவுக்கு கேப்பபிள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனால் அது எல்லாமே நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் நான் சொன்னேன். பட் லைவாக ரைட் பண்ணிகிட்டே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ரைடிங் கேட்டகரிலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரிலாம் நமக்கு வந்து ரைடு அது இதுன்ட்டுலாம் எனக்குலாம் சொல்ல தெரியாது. என்கிட்ட எந்த கியர்ஸும் கிடையாது. லிட்டரலி கையில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளவுஸ் எதுவும் போடல. ஆக்சுவலாக இப்படி ஓட்டுறது தப்பு தான், அட்வைசபிள் கிடையாது. ஆனால் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அது வாங்குறதுக்கு கூட நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ தான் பைக்கு, அதுக்கப்புறமேட்டு ஹெல்மெட் ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கணும். அப்புறமேட்டு ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ரைடை வந்து சேஃபாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நான் மட்டும்தானா, நான் உங்களில் ஒரு மாதிரி ஒரு காமன் மேன் தான். யூஸ்வலி இந்த ரைடுக்கு போகணுங்கிறதுக்காக சூட்ஸ்லேயும் அந்த எக்ஸ்பென்சிவான அமௌண்ட்ஸ்லேயும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனால் பைக்கே நான் எப்படி எடுத்திருப்பேன்னு சொல்லியிருக்கேன். புது பைக் கிடையாது, நான் எடுத்தது செகண்ட்ஸ். சரியா, யூஸ்டு ஒன் லக்கிலி எனக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ இதே நிறையா பேர்த்துக்கு இந்த பைக்ஸ் கூட இருக்காது. ஸோ அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட என்ன பைக் இருக்கோ அதை எடுத்துகிட்டு எங்கள் இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரைடு வந்து உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது தான். நம்ம என்ன பைக் எடுத்து ஓட்டுறோங்கிறது கிடையாது. தத்துவமாலாம் இருக்கலாம். நான் தத்துவம் சொல்கிற ஆளும் கிடையாது. தத்துவம் எனக்கு சொன்னாலும் பிடிக்காது. ஆனால் அது தோணுச்சு சொன்னேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற சேனல்ஸில் எனக்கு அதெல்லாம் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரைடு வீடியோலாம் அங்கங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி யாரையும் ஃபாலோ பண்ணதில்லை. நம்ம இப்போ போகிறோம். ரைடை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி இல்லாமல் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மோஸ்ட்லி கவர் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களோ, நான் என்ன ஃபீல் பண்ணுவேனோ அதை மட்டும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே பேசுகிறது இதுதான் கொஞ்சம் புதுசு. ரிவ்யூ பண்ணுவோம், ரிவ்யூ வேறு. ஆனால் இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு பேசுகிறதுலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கங்கே வீடியோஸ் போட்டிருப்பேன் நாமக்குள்ளாரே சுற்றி. இப்போ நம்மக்கிட்ட ப்ராப்பரான பைக்கும் இல்லை, ப்ராப்பரான பட்ஜெட்டும் இல்லை, கேமராவும் இல்லை. ஓரளவுக்கு இப்போ தான் செட் ஆகிருக்கு. எப்பயுமே ரிவ்யூ வீடியோஸ் போடுவோன்னா இல்லை, அப்பப்போ எப்போயாவது போகிறப்போ எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலை பொள்ளாச்சி போகணுன்ட்டு. ஸோ பொள்ளாச்சி இஸ் கிரேட் பிளேஸ், எல்லாருக்கும் தெரியும். தேனியிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது வீடியோ, பட் செம்ம ஏரியாங்க. நாமக்கலை விட எனக்கு நாமக்கல்லே இருந்து பழக்கமா. ஸோ நம்ம ஊரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய இடங்களுக்கு போகணும், நிறையா ஃபுட்ஸை சாப்பிட்ணும், நிறையா தூரம் ஜாலியாக இருக்கணும், நிறையாவே பார்க்கணும். அதுதான் ஆசை, வேறு எதுவும் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி அப்பப்போ வீடியோஸ் வந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டோலு இது வந்து நாமக்கல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோல் வரும். கரூர் டோல். எனக்கு இந்த ஹெல்மெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ஸ்பீடு அதிகமாக போனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்,
60s ஸ்பீடை ஓட்டும்போது எந்த உள்ளே இருக்க ஏரோட சவுண்ட் வந்து வரல. ஆனால் அதே வந்துட்டு 70 கிராஸ் பண்ணி 77 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹெல்மெட்டுக்குள்ளார அந்த விண்டோட பிளாஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். ஹெல்மெட் அந்தளவுக்கு கொஞ்சம் மோசம். இன்னும் ப்ராப்பரான ஹெல்மெட்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கோப்ரோ நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா பேட்ரி வந்து கிடைக்கிறதில்ல. யாராவது ஹீரோ 8 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி சோர்ஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனா ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேட்ரி தான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து போகிறேன் அப்படின்ட்டு ப்ரிப்பேர்டாக நேற்றே சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிட்டேன் பைக்கில். லைக் என்னென்னா பெட்ரோல் நேற்று எனக்கு ஒரு பங்க் நீட்டாக இருக்கும். அங்கே மோஸ்ட்லி பெட்ரோல் பங்க்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் பைக்குக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம். அதுலேயும் எங்கள் லோக்கல் சைடில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்கில் டீசெண்டாக இருக்கும். ஏன்னா பாரத் பெட்ரோல் பங்க்லேயே 2-3 இடத்துலலாம் பெட்ரோல் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பெட்ரோல் வந்து இருக்கிறதுலே மோசம்னு உங்களுக்கு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மோசம் அப்படின்னா இந்தியன் ஆயில் என் பைக்குக்கு செட் ஆக மாட்டேங்குது. மைலேஜ் வந்து கம்மியாக வருது. பெட்ரோல்னாலையா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான். அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஏன் வந்து அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டீவியேஷன் வருதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. பாரத் பெட்ரோலியம் போட்டால் கொஞ்சம் மைலேஜ் டீசெண்டாக கிடைக்குதுங்க. யூசர் ரிவ்யூவாக சொல்கிறேன். இந்த வண்டி எடுத்து அந்த 20,000 ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே பாரத் பெட்ரோலியம் தான். நடுவில் 2-3 தடவை ஹெச்பி மாற்றினேன். ஹெச்பி இந்தியன் ஆயில் ரெண்டுமே ட்ரை பண்ணேன் எது நல்லா இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை, ஆவரேஜாக உங்களுக்கு 45 கிலோமீட்டர் வந்து பாரத்தில் கிடைக்குது அப்படின்னா ஹெச்பி வந்து உங்களுக்கு 44, 43.5 அந்த மாதிரி கிடைக்கும். இந்தியன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 43 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபியூவலு. ஆனால் இந்த பாரத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்டாக இருக்குது. வ்ளாக் டைமில் மட்டும் ஸ்லோவாக போய்கிட்டு, மற்றபடி நான் ஓட்டுற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80s to 90 அந்த ரேஞ்ச் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பீடாக எனக்கு இருக்கும். ஏன்னா லாங் போகிறீங்க அப்படின்னா எந்த பைக் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 80ல் டீசெண்டாக போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்ப்ளெண்டரே போகிறீங்கன்னா 70 to 80 மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டயர்ட் தெரியாது. மோஸ்ட்லி தூங்காமல் இருப்பீங்க ரைட் பண்ணும்போது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போபோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு செம ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு ஒர்த்தபுளான இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இந்த போபோ சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு டேப்லெட் மாதிரி ஒர்க் ஆகும். உங்கள் ஃபோனை உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்பிளே தான், இது டச் ஸ்க்ரீன் மாதிரி. நீங்கள் ஒரு பாட்டையோ இல்லை யூடியூப்பில், நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்பில் பாட்டை போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளார ப்ளூடூத் வந்து வச்சுருப்பேன். என்கிட்ட இன்டர்காம் கிடையாது. ப்ளூடூத் மீன்ஸ் அந்த ஹெட்செட் தான். ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து உள்ளே ப்ளக் பண்ணி மேலே ஹெல்மெட் போட்டுப்பேன். அப்போது வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே கேட்குற மாதிரியே இருக்கும். அது நல்லாயிருக்கும் அந்த வைப்பு. ஏதாவது நல்ல பாட்டை போட்டுட்டா, இல்லை யூடியூபே ஒரு பாட்டை சஜஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, ப்ளேலிஸ்ட்டில் அந்த மாதிரி போட்டுவிட்டு அப்படியே போக வேண்டிதான். இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா எனக்கு அது செட் ஆகுது. ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையே இல்லை. இன்டர்காம்னா நீங்கள் ஒரு 10 ரைடரோட போகிறீங்க, 5-6 ரைடர் போகிறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர்காம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப டீசென்ட்டு. ஹெட்செட் அண்டு ஹெல்மெட் எனஃப் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அண்ட் இந்த போபோ இது வந்து நைஸுங்க. நீங்கள் ஓப்பனாக ஒரு இதை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த இது வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு, வாட்டர் ப்ரூஃபு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டே டைம் டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்கும். டச் ஸ்க்ரீன் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஃப்ளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் சேஃப்டியாக இருக்கும். உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை இந்த ஹோல்டரோட கீழே விழுந்தாலும் ஃபோனுக்கு எந்த வித அடியும் படாது. எனக்கு ஆல்ரெடி ஒரு தடவை கீழே விழுந்திருக்கு. நான் அதை வச்சு சொல்கிறேனே, சூப்பராக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், ரைடு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ ட்ராவல் மோஸ்ட்லி ஒரு நல்ல விஷயம். பைக்கில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். கார் பிடிக்காது. காரில் உட்காந்தா வாந்தி வரும், அந்த மாதிரி கேஸ் நான். பஸ்லேயோ கார்லேயோ அது சென்சேஷன் நிறைய பேருக்கு என்ன மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஜாலியாக போகிறது. கொஞ்சம் தூரம் போனால் ஹெல்மெட்டை வைசரை கழட்டி விட்ருவேன். அது பாட்டு நீட்டாக போயிட்டுருக்கோம்.
நாமக்கல் ஆக்சுவலாக நாமக்கல்லை தாண்டலை, நம்ம நாமக்கல்ல இருந்து கரூர் ரோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம கரூர் டோல் போனோன்னு அந்த கிட்டத்தட்ட பக்கத்தில் போனோடனே நான் உங்களுக்கு வந்து திரும்ப நான் ஆன் பண்ணிக்கிறேன் வீடியோ. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழூரை தாண்டி வந்துட்டுருக்கோங்க. ஸோ புகழூர் தாண்டிட்டோம். ஆக்சுவலாக இந்த புகழூர் வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் அந்த ஹைவேஸ்லேயே நீங்கள் வந்து மதுரை ஹைவேஸ்லேயே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குமாரசாமி காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ரோடு வந்து உங்களுக்கு பிரியும். அந்த சர்வீஸ் ரோடு வழியாக நீங்கள் டீவியேஷன் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புகழூர் வந்துடும். இந்த புகழூரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ எஸ், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. இந்த 3 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, சேரர், சோழர், பாண்டியர், அந்த தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் இந்த சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நிறையாவே எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் சேரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, சோழர்களுக்கும் பாண்டியனுக்கும் இருக்குது. ஸோ இந்த சேர மன்னர்களுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் தான், அது வந்து இந்த கரூர் கிட்டத்தட்ட பரமத்தி வேலூர் பக்கத்தில் இருக்க இந்த புகழூரில் தான் வந்து இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ஹில்ஸ் இருக்குது. அந்த மலையை வந்து சேர மன்னன் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாரு சமணர்களுக்கு. சமணர்கள்லாம் துறவைகள் இருக்காங்கள்ல, சாமியார் மாதிரி, அவங்களுக்கு வந்து அவர் கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. அதை கிஃப்டாக கொடுத்ததுக்காக அவங்க வந்து கல்வெட்டில் செதுக்கியிருப்பாங்க. இந்த மன்னன் வந்துட்டு அவரோட தலைமுறையில் மன்னரோட பேரன், இந்த மன்னனோட கரெக்டு தான், கொள்ளு பேரன், அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த மலையை வந்து சமணர்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு எவிடன்ஸ் எழுதியிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சோ இல்லை யூடியூப்பில் கூட தேடி பாருங்கள். புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், புகழூர் கல்வெட்டு. அந்த இடத்துல வந்து சமணர்கள் படுத்து தூங்குறதுக்கு இடம். ஸோ அவங்க வந்து பெட்டு மாதிரி அந்த மலையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹோம் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செம்ம பிளேஸுங்க இது கரூரில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது நான் புக்ஸ் படிக்கும்போது. அந்த மாதிரி இந்தியாவிலேயே கிடையாது எவிடன்ஸு, இந்த புகழூரில் தான் இருக்குது. சேரர்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, சோழர்களுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, பாண்டியர்களுக்கும் நிறையா இருக்குது. ஆனால் சேரர் மன்னர்கள் நம்ம ஊரை ஆட்சி செஞ்சாங்க, முக்கியமாக இந்த கரூர் சைடெலாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் அதுதான். செம்ம விஷயம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு பிளான் இருக்குங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நிறையா பிளேசஸ்க்கு இந்த மாதிரி போய் வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எப்படின்னா, ட்ராவல் அப்படிங்கிறது சும்மா நம்ம ரோட்டில் போனோம் ஓட்டணும்னு மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறையா ஒரு ஹிஸ்டாரிக் பிளேசஸ் இல்லைனா வந்துட்டு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி டிவோஷனல் பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த ரூட் வந்து கொடுமுடி போகிற ரூட்டு. இப்போ நம்ம பிரியறது வந்து நொய்யல் ரூட்டு. ஆக்சுவலாக அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கொடுமுடி போகிற ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான வழி. உங்களுக்கு வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஹைவேஸையே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சின்னு நீங்கள் போகலாம். அது உங்களுக்கு வந்து சுற்றுங்க. இது வந்து ஷார்ட்கட் பைக்கில் போகிறது, கார்லேயும் போகலாம். ஸோ நான் வந்து டைம் எனக்கு வந்து 2.5 hours 3 hours நான் பொள்ளாச்சி போகணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேப்லேயுமே எனக்கு எடுத்தோடனே இந்த ரூட் தான் கொஞ்சம் ஈஸியாக காட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த ரூட் நம்ம எடுத்திருக்கோம். எஸ், எதில் விட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த டெம்பிள்ஸ் நிறையாவே ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குது. ஈவன் அந்த கிங் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் நிறையா கோயில்களை ஒரு ரீசனுக்காக கட்டியிருப்பாங்க. ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய கோயில், சூரியநாராயணன் கோயில். ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ்க்கு போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையவே விஷயங்கள், ஹில்ஸ் ஏரியா கவர் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. இப்போ தான் ஒன்று தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா, ஈரோடு பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகுது. கரெக்டாக மேலே போர்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பரவாயில்ல, இது வந்து எனக்கு அங்கே நான் போய்ட்டு மெயினில் வந்துருந்தேன்னா எனக்கு சுற்று மாதிரி இருந்திருக்கும். இது ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லெஃப்ட் டர்னு, ரைட் டர்னு. மேப் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கரூர் பைபாஸ். சளி வேறு பிடிச்சிருக்குங்க. ஓகே, ரைட்டு, பைபாஸை பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்கு வண்டிக்கும் சரி எனக்கும் சரி. ஒரு காஃபி ஒன்று குடித்தோம்.
ஸோ இதுதான் கவாசாக்கி கேலிபர் 115 எனக்கு பிடிச்ச வண்டி இது. இந்த பைக்கோட என்ஜின் தாங்க இதுக்கப்புறம் வந்த சீரீஸில் வந்து பஜாஜ் எல்லாத்துக்குமே வந்த என்ஜின்னு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டோம். ஸோ பொள்ளாச்சி கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து இருக்குது. நல்லா இருக்குங்க. எல்லாம் சுற்றியும் ஒரே தென்னைமரமாக இருக்குது. நடுவில் வந்துட்டு கேமரா என்ன ஆயிடுச்சுன்னா வாய்ஸ் சரியாக வந்து ஆயிருக்காது. அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் ஓரளவுக்கு என்னோடது இல்லைன்னா சரியான மைக் செட்டப் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் அந்த வாய்ஸ் பிரேக்கேஜ் அண்ட் சம்திங் அந்த ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ இப்போது நமக்கு ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டெஸ்டினேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் தலைவா. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அந்த ட்ராவல் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னோடய பைக்குமே எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு டெஸ்டட் வீடியோ அட் லைவில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரியே இந்த வீடியோ வந்து இருந்திருக்கும். வண்டியோட மைலேஜ் செட்டப்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் வந்து கிடைக்குங்க வண்டி. ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாது. ஒரு பிகினராக அதான் சொல்கிறேனே, ஒரு பிகினராக ஒரு லாங் டூர் இல்லை ஷார்ட் டூர் போகிற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு இன்ஜின் தான். ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் பெட்டராக இருக்குது வண்டியில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்ஜின் வந்து 180 சிசி, கரெக்டான பவர், கரெக்டான டார்க் இருக்கும். மோஸ்ட்லி அப்படியே ஓவர் டேக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தாங்க இருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் என்னை ஒரு கார்காரன் கிராஸ் பண்ணி போனான். ப்ளூ கலரில் ஹெக்டர்னு நினைக்கிறேன். வச்சு ஸ்பீட் பிரேக்கரே அவன் பார்க்கல, விட்டு ஸ்பீட் பிரேக்கரே பார்க்காம விட்டு தெரிச்சான் பாருங்கள். நானும் அவன் பின்னாடியே போய் ஸ்பீடாக என்னால் கண்ட்ரோல் பண்ணணும், நானும் விட்டு தெரிச்சிட்டேன். செம்ம அந்தளவுக்கு சடனாக இது பண்ணும்போது கூட வண்டி பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா சொல்கிறேன் அந்தளவுக்கு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் உங்களுக்கு பெருசாக டேம்பே ஆகாதுங்க. ரோட்டில் சுத்தமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்ட் இருக்குல்ல, இதுக்கே ஓவராகிடும், தெரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மற்ற பைக்ஸ்க்கெலாம். ஆனால் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மோசம்தான், கொஞ்சம் இல்லை மோசம்தான். இன்னும் வந்து அரை டேங்க் பெட்ரோல் வந்து காட்டுது. அரை டேங்க்குன்னு இதில் காட்டுது. ஆல்மோஸ்ட் வந்து அரை டேங்க்குக்கும் மேலே அந்த சென்டர் பாயிண்டில் இருந்துச்சுன்னா அரை டேங்க்குக்கும் மேலே பெட்ரோலுக்கு. இங்கே நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விண்ட் டர்பைன் பார்க்குறேன். இந்த டர்பைன் சுற்றிட்டு இருக்குல்ல, அது இப்போ தான் பார்க்குறேனே. நான் வர வழி ஃபுல்லாக டர்பைனாக இருந்தது. நாமக்கல் இல்லை, அதனால் எங்கள் ஊர் சைடில் அதில் ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நல்லா இருக்குது. சுற்றியும் தென்னை மரம். ஆனால் டெம்பரேச்சர்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலைங்க. மேபி நைட்டு வந்து கூலிங்காக இருக்கலாம். ஐயோ இன்னும் எப்படியா தான் டெம்பரேச்சர் வந்துட்டு நைட் டைமில் மேபி கூலிங்காக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்குது. ஹீட் எப்படி ஏன்னா மதியம் கிட்டத்தட்ட மணி வந்து 1:15 ஆக போகுது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் இது வந்து பரவாயில்ல. இந்த மாதிரி கூட வெளியில் சூப்பராக இருக்குங்க டர்பைன் பக்கத்தில் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தூரமாக இந்த தருமபுரி சைட்லேருந்து ஏற்றிட்டு வருவாங்க லாரியில், அப்படி தான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இப்போ தான் வந்து பார்க்குறேன். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எல்லாம் தென்னந்தோப்பாக இருக்குது. இந்த ஊருக்காரங்க யாராவது நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். பொள்ளாச்சி சைடு நல்லாயிருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஆனைமலை வரும். ஆனைமலை கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரில் ஆனைமலை வந்து இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக பொள்ளாச்சி ஹைவேயில் இருக்கோம். கூகுள் அப்படி தான் காட்டுது. ஸோ
இதை தொடர்ந்து கண்டிப்பாக நைட் ரைட்ஸும் வரும். இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய சின்ன சின்ன ரைடிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் என்னோடய தாட் ஆஃப் பைக்கு அண்ட் தாட் ஆஃப் ட்ராவலிங் இதை நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பெருசாக எதுவும் ட்ரீம் வச்சுட்டு நம்ம சேனல் அப்படி இப்படி இருக்குன்னு இல்லை. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நான் என்னென்ன பார்க்குறனோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் என்னோட மெயின் மோட்டிவே. ஓரளவுக்கு உங்களுக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம், நிறையா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தென்னமட்டை. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம் இதுக்கப்புறம் போக போக. நைட்டில் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நைட்டு வீடியோ வரும். ஏன்னா நான் பொள்ளாச்சியிலேருந்து திரும்ப நான் திண்டுக்கல் போகிறேன். அப்போ வந்து நைட்டில் தான் போகிறேன். மெயினாக அந்த HJG என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அந்த ஃபாக் லைட் போட்டிருக்கோம்ல நம்ம. ஸோ அந்த ஃபாக் லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நம்ம அந்த வீடியோலையும் பார்த்துடலாம். நைட் ட்ராவலிங்கில் இந்த வண்டி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த டிஸ்பிளேவோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குது, மெயின் லைட் ஹெவி எவ்வளோ இருக்குது, ஃபாக் லைட் எந்த அளவுக்கு எனக்கு உபயோகமாக இருக்குங்கிற எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்களா ஹில்ஸு, செம்ம வா, நல்ல லொக்கேஷனுங்க ஆக்சுவலி. எங்கே பார்த்தாலும் மரம். நாங்கள் படத்துல எல்லாம் போடுவாங்களே, தமிழ் படத்தில் இந்த பொள்ளாச்சி தேனி சைடு தான் படம் எடுத்துருவாங்க. ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் போய் நின்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இருக்குமாங்கிற டவுட் எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியும். நான் ஏதோ ஒரே ஒரு ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். இன்னும் பொள்ளாச்சிங்கிறது இன்னும் சூப்பராக அழகான ஊருன்னு சொல்கிறாங்க. எஸ், கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தேனி, கம்பம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலான பியூட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க. திண்டுக்கல்லே நான் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போது இந்த ஏரியாலாம் அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவாங்க. வித்யா மந்திர் ஸ்கூலை க்ராஸ் பண்ணுறோம். ஸோ யா, இவ்வளோதாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், பொள்ளாச்சி வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஷேரிங் ஆஃப் மை தாட் அண்ட் ஃபஸ்ட்டு அவர் வீடியோ ட்ராவலிங்க்கு. ஐ திங்க் டீசெண்டாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறையா ஃப்ளாஸ் இருக்கலாம். எஸ், அதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஏதோ தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம். இந்த பைக்கை பற்றினும் இன்னும் நிறையா விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில். உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். மங்கி ஃபால்ஸ் இங்கேருந்து 46 கிலோமீட்டர்ஸ். எஸ், 46 கிலோமீட்டரில் தான் இருக்குது. யா, நான் வந்து மோஸ்ட்லி டூரிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது இந்த இடத்துல. எங்கேயும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒன் டே ஒர்க்கு தான். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இந்த வண்டியோட CB200Xோட ஓனர்ஷிப் அண்டு ரிவ்யூ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். இந்த CB200Xை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய பர்சனல் தாட், இதில் இருக்க நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல தாட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு டூரிங் பைக் அமையிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டு தான். நிறைய வண்டியில் என்ஜின் நல்லா இருந்தாலும் ஓட்டுற பொசிஷனுங்கிறது வேறு. பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஜின் ஓகே, சிட்டிங் பொசிஷன் நல்லாயிருக்கும். அந்த சீட் நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்க இல்லையா, இந்த பொசிஷன் வந்து அவ்வளோ சூப்பரான அருமையான பொசிஷன். ஸோ அது வந்து செம்ம. அட் த சேம் டைம் உங்களால் 200-250 கிலோமீட்டர்ஸ் ஒன்றா ஸ்ட்ரெச்சில் அடிக்க முடியும். என்ஜின் வந்து 180cc எந்த ஏர் கூலிங் அப்படின்னாலும் உங்களுக்கு இதுக்கு கூலிங் சிஸ்டம் தேவைப்படல. இப்போ வரைக்கும் நான் அந்த சிலிண்டரோட அந்த என்ஜின் கிளச் கேஸில் காலை வச்சாலும் எனக்கு சுடலை. சில பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமேட்டு காலெல்லாம் பழுத்துரும். நீங்கள் எக்ஸ்பல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா டிராஃபிக்கில் ஓட்டிட்டு வந்துட்டிங்கனாலே பயங்கர ஹீட் அடிக்கும். ஹீட் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பைக்கோட என்ஜின் ஸ்மூத்து அட் த டாப் ஸ்பீட்ஸ் அண்ட் லோ ஸ்பீட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பேலன்சிங் ஷாஃப்ட்ன்ற ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து பைக்கோட உங்களோட டூரிங்கை ப்ளஷர் பண்ணி கொடுக்கும். மற்ற வண்டி பார்த்திங்கன்னா 80ல் ஒரு மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து 110 இந்த வண்டியில் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. மேக்ஸிமம் 8000 to 9000 RPM தான் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ். அந்த 10,000 11,000லாம் உங்களுக்கு பைக்கு தேவையே இல்லை. அது போகாது. அதுக்கு மேலே 9000க்குள்ளாரையே
ஒரு 120-130 கிலோமீட்டர்ஸில் வண்டி ரீச் ஆகிடும். 125 to 130ங்கிறது இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு, அதிகபட்ச டாப் ஸ்பீடு அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது செம்ம டீசெண்டான ஒரு பைக்காக தான் எனக்கு தோணுது. யாரும் அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ நமக்கு ஓரளவுக்கு ட்ராவலிங்க்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டின்னு இந்த வண்டி நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பிக்கப் பார்த்தீங்களா, 5th கியரில் இருக்கேன். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதை காட்டி வண்டி வந்து உங்களுக்கு எங்கேயுமே ட்ராபேக்காக வராது. அது ஒரு செம்ம விஷயம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதை தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.